லைஃப்பில் வந்து நிறைய டேக் டைவர்ஷன் சந்திச்சிருப்போம். நம்ம லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ரைட்டுன்ற படத்துக்கு வந்திருக்கோம். நட்டி அண்ணா நடித்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம். அருண் பாண்டி சாருக்கு பெரிய கம்பேக் இது. இதில் நடித்த வந்து அசோக் சார்னு ஒருத்தர் கமிஷனர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் டிஓபி நல்லாயிருக்கு, கலர் நல்லாயிருக்கு, அப்புறம் எடிட்டிங் நல்லாயிருக்கு. ஓவராலாக படமே சூப்பராக இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லி கெடுக்க விரும்பல. ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். ஆடியன்ஸில் எந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம் தான் அதாவது பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். ஆண்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம், பெண்களை பெற்ற பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். அதில் மிக முக்கியமாக பெண்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லாத்தையும் சொல்லி கெடுக்க விரும்பல. ஏன்னா நிறைய இன்றைக்கி பேட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பேட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பேட் ரிவ்யூஸ் இல்லாமல் நல்ல படமாக வந்துருக்கு. நல்லா இருக்குது படம். தேட்டரில் வந்து ஃபேமிலி. ஸோ படத்துடைய 10க்கு நானே நம்பர் கொடுத்துறேன். 10க்கு வந்து 8.9 கொடுப்பேன். அந்தளவுக்கு செம்ம ஒருத்தா இருக்குது. படத்தில் எங்கேயுமே லாக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்க படம். ஸோ எல்லாருமே தேட்டர் வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து பெண்களை பெற்ற பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருமே வந்து பார்க்க வேண்டிய படம். வேறு என்ன கேட்க வேண்டியது இருக்கா? ரைட் மூவி. நட்டி சார் அவர் நடிச்சிருக்காரு, அருண் பாண்டியன் அவர் நடித்த படம். உண்மையிலே படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உள்ள இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம். பெண்கள் பாதுகாப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும், போலீஸ்காரங்களும் நீதிபதியும் மற்ற எல்லாருமே ரைட்டாக வேலை பார்த்தா பெண்களுக்கு ரைட்டாக பாதுகாப்பு கொடுக்க முடியும். எல்லோரும் கேட்குற அத்தனை கேள்விக்கான ஒரு ஆன்சர் தான் சொல்லலாம். 12 மணிக்கு வெளியே வந்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அஃபீஸ் பண்ண தான் செய்வாங்கன்னு சொல்கிற அத்தனை பேருக்கான படம் தான் இது படம் நான் நினைக்கிறேன். படம் ரைட்டு. இது மக்களுக்கு போய் சரியாக சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பொதுவான ஒரு குற்றங்கள் நடக்குது, ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கதை அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் ஆகி சரியாக எமோஷனை கனெக்ட் ஆகி சூப்பராக முடிச்சிருக்காங்க.